மதுரையிலே சுந்தரநாதன் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர். மதுரையிலிருந்து படிக்கிறதுக்காக கைலாசத்துக்கு போனார். கைலாசத்திலே நந்தியம்பெருமானுக்கு கீழே படிச்சார். நந்தியம்பெருமானுக்கு கீழே படிச்சவங்க 8 பேராம். அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல 8 பேர் தான் படிச்சிருக்காங்க. யார் 8 பேர்? தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்து இருக்க 4 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாக்கரபாதர், சிவயோக மாமுனி, நம்ம சுந்தரநாதர். மொத்தம் 8 பேர். இந்த பேரெல்லாம் உங்களுக்கு யாரு சார் சொன்னா? திருமூலர் திருமந்திரத்தில் பாடியிருக்கார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமே. திருமந்திரம் என்னையும் சேர்த்தா மொத்தம் 8 பேர் படிச்சாங்க. ஒரு காலம் ஆச்சு. படிப்பின் பலன் இறைவனை உணர்வது. சிதம்பரத்துக்கு போய் கும்பிடணும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாதறிவன் நற்றாள் தொழாரெனின் 8 பேரும் புறப்பட்டு சிதம்பரத்துக்கு ஆகாச மார்க்கமா வந்துட்டாங்க. சிதம்பரம் நடராஜாவை பார்த்துட்டாங்க. 4 பேரும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. பதஞ்சலியாரு வியாக்கரபாதரும் நடராஜருக்கு 2 பக்கம் நின்றுட்டாங்க. புலியும் பாம்பும் பார்த்திருக்கா? சிதம்பரம் நடராஜாட்ட பாம்பு கால் முனிவர் இருப்பாரு, புலிக்கால் முனிவர் இருப்பாரு. ஒரு ஆள் அழகா கேட்டாரு, நடராஜா ஏன் ஆடுறாரு? பாம்பு புலியும் பக்கத்தில் நின்னா ஆடாதவன் கூட ஆடுவாட்டான். நடராஜா ஆடுறாரா? இதுக்கு நிந்தாஸ்துதி. ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் புலி. ஆடுறாரா இல்லையா நடராஜா? உட்கார்ந்தாச்சு. சிவயோக மாமுனிவர் ஆகாச பாதையில போயிட்டார். நம்ம சுந்தரநாதர் மட்டும் மிச்சம். புறப்பட்டு கைலாசம் போயிடுவோமா? நடந்து வர்றார். ஏன் நடந்து வர்றார்? ஆகாச பாதையில போக வேண்டியதானே. பரமஞானி போகல. ஏன்? நடந்து போனா வழியில இருக்கிற கோயிலெல்லாம் கும்பிடலாம். ஒவ்வொரு கோயில்லையும் சாமிக்கு கீழே ஒரு எந்திர பிரதிஷ்டை இருக்கு. சொக்கலிங்கம் மீனாட்சிக்கு கீழே எந்திர பிரதிஷ்டை. சொக்கலிங்க பெருமானுக்கு கீழே அறிவு தரக்கூடிய எந்திரம். சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டு அறிவு நல்லா கிடைக்கும். புதஸ்தானம், புதன் அறிவுக்கு அதிபதி. அம்பாள் மீனாட்சியை கும்பிட்டா சகல செல்வ யோகங்கள் கிடைக்கும். ஒன்னும் கேட்க வேண்டாம், போய் நின்னா போதும், நினைச்சது நடக்கும். நல்லதா நினைக்கணும். அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். பாரதி அது மாதிரி ஒவ்வொரு கோயிலா கும்பிடணும். வரிசைக்கு கும்பிட்டுக்கிட்டே வரார் நம்ம சுந்தரநாதர். மகா யோகி. திருவாவடுதுறை, அடுதுறை. ஆன்மாவினுடைய பசுத்தன்மை அற்று போய் பதித்தன்மை தரக்கூடிய இடம். கோகழி என்பதும் அடுதுறை என்பதும் ஒன்றுதான் அப்படின்னு பல பெருமக்கள் பேசுகிறார்கள். கோன்னா பசு, கடின்னா அற்று போவது. ஆன்னா பசு, அடுன்னா அற்று போவது. திருவாவடுதுறை நந்தியம்பெருமானுடைய திருக்கோயில், சிவபெருமானுடைய அருட்கோயில். அந்த கோயிலுக்கு வர்றார் நம்ம சுந்தரநாதர். சிவபெருமானை பார்த்தார், கும்பிட்டார். சிவபெருமான் ரொம்ப அழகா இருப்பார். எந்த ஊரு? திருவாவடுதுறை. திருஞான சம்பந்தருக்கு அங்கேதான் பொற்கிளி கிடைச்சது. அவங்க அப்பா யாகம் பண்ணணும்னு கேட்டாராம். எனக்கு ரொம்ப சிரிப்பா வரும். யாகம் பண்ணத்தான் கடவுள்கிட்ட போகலாம்னு திருஞான சம்பந்தருடைய அப்பா கேட்டாராம். திருஞான சம்பந்தரை பிள்ளையா பெற்றதை விடவா இவர் யாகம் பண்ணி பெரியதவன் செய்ய போறாரு? ஆனாலும் யாகம் பண்ணாதான் கடவுள்கிட்ட போகலாம். திருஞான சம்பந்தர் பணத்துக்கு எங்க போவாரு? திருவாவடுதுறை சிவபெருமான்கிட்ட வந்தாராம். இடரினும் தளரினும் ஜனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதடுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை முடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு இவதொன்று மக்கில்லையேன் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே.
வாடினும் சாதினும் வருந்தினும் போய் வீடினும் உனகடல் விடுவே நல்லேன் தாழிடம் தடம்புனல் தயங்கு சென்னி போலிடம் அதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. 11 பாட்டு பாடினார். பூதம் வந்து பொற்கிளி வச்சுது. யாருக்கு? ஞான சம்பந்த பிள்ளையாருக்கு. வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த பொற்கிளிய எடுக்க 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 குறையாதான். உலவாக்கிளி. நம்ம பொற்கிளி எல்லாம் எடுத்தா குறைஞ்சிரும். உலவாக்கிளி. அந்த இடம் திருவாவடுதுறை. இப்ப நான் சொன்ன பாட்டை தினம் படிங்க, பண கஷ்டமே வராது. திருமுறை சத்தியம், திருமுறை சத்தியம். இந்த பாட்டை படிங்க, பண கஷ்டம் ஒரு காலம் வராது. 11 பாட்டு ஞான சம்பந்த பிள்ளையார். இடரினும் தளரினும் அந்த ஊருக்கு வந்தார் நம்ம சுந்தரநாதர். திருவாவடுதுறை பெருமானை பார்த்தார், கும்பிட்டார். அழகா இருக்காரு, நல்லா இருக்கே, இந்த ஊர் நல்லா இருக்கே, இந்த அரச மரம் அதை விட நல்லா இருக்கே, பேசாம இங்கே இருந்துடலாமா? மனசு வேண்டாம் வேண்டாம். சன்னியாசி ஒரே ஊர்ல இருக்கப்படாது. அரசாங்க ஆபீசரும் ஒரே ஊர்ல இருக்கப்படாது. 3 வருஷத்துக்கு மேல இருந்தா ஊர்ல பாதியை வாங்கிடுவேன். நம்மளும் ஒரே ஊர்ல இருந்தா சொந்த ஊருன்னு ஒரு பாசம் வந்துடும். வரப்படாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். வேண்டாம். புறப்பட்டார். புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. நடுவில் சாத்தனூர் மாதிரி ஒரு சின்னதா ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு காடு. அந்த காட்டு வழியா வர்றாரா, சுத்தி வர ஒரு 50 பசுமாடு. நடுவில் ஒரு ஆள் விழுந்து செத்து கிடக்கிறான். நம்ம சுந்தரநாதர் பார்த்துட்டார். இந்த பசுமாடு பூரா கண்ணீர் விடுது. கண்ணீர் விடுமா? விடும். யானை அழும், பசுமாடு அழும். பாருங்க, கண்ணீர் விட்டு அழுதது. இவர் பார்த்தார், ஐயோ இந்த பசுமாடெல்லாம் கண்ணீர் விடுதே, இந்த பசுவினுடைய துன்பத்தை மாத்தணுமே. அவன்தான் ஞானி. எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதை மாற்ற வேண்டும்னு யார் என்றானோ அவனுக்குத்தான் சித்தன் ஞானின்னு பேர். எப்படி மாற்றலாம்? பசுமாட்டு கிட்ட போய் ஆறுதல் சொல்லலாமா? எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறாங்க, நீயும் ஒரு நாளைக்கு போகத்தான் போற. ஓங்கி ஒரு முட்டு முட்டிடும். யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மனுஷனே கேட்க மாட்டேங்கிறான். யோசிச்சு பார்த்தார். இறந்தவன் எழுந்தால் அன்றி பசுவினுடைய துன்பம் தீராது. இறந்தவன் எப்படி எந்திரிப்பான்? வேகமா பக்கத்துல வந்தார். தன்னுடைய உடம்புல இருந்து உயிரை உச்சந்தல வழியா, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, அதுக்கு பிரமரந்திர ஸ்தானம்னு பேர், அது வழியா வெளியில கொண்டாந்து அவன் உடம்புக்குள்ள பாய்ச்சினான். கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த உள்ளே இருக்கிற ஆன்மா தான் நான். இது வச்சு சட்டை, இந்த உடம்பு சட்டை. இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவியில இந்த சட்டை, அடுத்த பிறவியில கடவுள் எந்த சட்டை கொடுக்குறான்னு தெரியாது. அப்படியே சட்டையை கலட்டுற மாதிரி உடம்ப கலட்டிட்டார். இந்த ஆன்மா அங்க போய் சேர்ந்தது உயிர். இடையன் எழுந்தான். இடையனுக்கு என்ன பேரு? மூலன்னு பேரு. அவன் எழுந்தான். இவர் உடம்பு கீழே விழுந்துருச்சு. எல்லா பசுமாட்டுக்கும் சந்தோஷம். எல்லாம் ஆடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. கடைசி பசுமாடு இவர் வீட்டு பசுமாடு. அது இவர் வீட்டுக்கு போயிடுச்சு. இவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா முகத்துல கோடி சூரிய பிரகாசம். ஏன்? உள்ளே இருக்கிற ஆன்மா சுந்தரநாதர் ஆன்மா, வெளியே இருக்கிற உடம்பு மூலனுடைய உடம்பு. பேரு ஆன்மாவுக்கா உடம்புக்கா? உடம்புக்கு. ஆன்மாவுக்கு பேரு? ஆன்மாவுக்கு பேர் இல்லை, உடம்புக்குத்தான் பேரு. இந்த உடம்புல ஒரு பேரு, அடுத்த உடம்பு எடுக்கிற பொழுது அதுக்கு ஒரு பேரு. பேரு வைக்கிறாப்பல எடுக்கிறோமோ, பேரு வைக்க முடியாம எடுக்கிறோமோ, அது கடவுள் திருவுள்ளம். நரியோ நாயோ யாருக்கு என்ன தெரியும்? முடிஞ்சு. பக்கத்துல பொண்டாட்டி வர்றா, விலகினாள். அவங்க வீடுல சாயந்தரம் காப்பி, விலகினாள். இன்னும் பக்கத்துல வர்றா, விலகிட்டாரு. இன்னும் காலையில என்ன சுத்தி வந்த மனுஷன் இப்ப என்ன விலகி விலகி போறாரு? முகத்துல தேஜஸ். உனக்கும் எனக்கும் உறவில்லை. நேரம் வந்தாரு. ஒரு மடத்துல வந்து தியானத்துல உட்கார்ந்தார்.
பிராணாயாமா. அப்படியே உட்கார்ந்துட்டார். இந்த கையை இப்படி வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா அதுவே உடம்புக்கு நல்லது. இது ஒரு பெரிய எக்ஸர்சைஸ். இந்த ரெண்டும் சேரணும். ஐயப்ப சாமி இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பார். தட்சிணாமூர்த்தி இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பார். ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் ஆன்மா. சுட்டு விரல் தான் ஆன்மா. இந்த கட்ட விரல் கடவுள். கட்ட விரல் ஆன்மாட்ட போக மாட்டாரு. இந்த ஆன்மா மற்ற மூனையும் விட்டுட்டு பணிவோட கீழே வந்தா கடவுள் கொஞ்ச தூரம் போய் அதை தடுத்து ஆட்கொள்வார். ஆணவ கண்மம் மாயையை விட்டு விட்டு ஆன்மா பணியுமானால் இறைவன் ஒருபடி மேலே சென்று ஆன்மாவை தன்னோடு அணைத்துக் கொள்வார். பாசத்தை விட்டு பசு பதியோடு சேரும். பெண்டாட்டி வந்து பார்த்தா எல்லாரும் வந்தாங்க, இந்த ஆளு இனிமே நமக்கு பயன்பட மாட்டாருங்க. எப்படி இருக்கு? இனிமேத்தான் அவர் பயன்படவே போறாரு. எதுக்கு பயன்பட மாட்டார்? வீட்டில் உட்கார்ந்து புள்ள பத்துக்கிறதுக்கு பயன்பட மாட்டார். ஆண்டொன்று போனால் வாண்டு ரெண்டு தோன்றும். அதுக்கு பயன்பட மாட்டார். விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் நல்ல வேலையோட அப்பா எல்லாம் போயிடுச்சு. இப்ப போய் என்ன செய்யணும்? இந்த சட்டையை கலட்டி விட்டு அந்த சட்டையை மாற்றணும். காட்டுக்கு ஓடி வர்றார். வந்து பார்த்தா அந்த சட்டை தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அப்போ சுந்தரநாதருடைய ஆன்மா மூலனுடைய உடம்புல இருக்கிறாப்புல ஆயிப்போச்சு. எந்த இடத்துல சட்டையை போட்டாரோ அந்த இடத்துல ஒரு அம்மையார் ஒரு கோயில் கட்டி இருக்கிறார்கள். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துல நான் போய் திருமந்திரம் பேசினேன். எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அந்த இடம் காடு. இன்னைக்கு அந்த கோயில் அங்கே இருக்கு. சென்னையை சேர்ந்த ஒரு அம்மையார், மகாலட்சுமின்னு பேரு. அந்த இடத்துல திரும்பினார். சரி, உடம்பு போச்சு, இனிமே என்ன பேரு? சுந்தரநாதர் இல்ல, அந்த சட்டை போச்சு. இந்த சட்டைக்கு என்ன பேரு? மூலன். மூலன். நேர திரும்பினார். திருவாவடுதுறைக்கே திரும்பினார். அரசமரம் கீழே உட்கார்ந்தார். சின்முத்தரை 3000 ஆண்டுகள் யோகத்தில் இருந்தார். ஆண்டுக்கு ஒரு பாட்டாக பாடினார். அதுக்கு பெயர் திருமந்திரம். அவருக்கு பெயர் திருமூலர். ஏன் திருமந்திரம்னு பேர் வச்சா? ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் வரி மட்டுமல்ல, எல்லா வரியும் புள்ளி எழுத்தை விட்டு விட்டு எண்ணினால் 12 எழுத்து இருக்கும். சிவசிவ என்கிறர் தீவினையாளர். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே, கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். சிவ சிவ என் கிளர் தீவினை யாளர். புள்ளி எழுத்தை விட்டுறணும். புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணினால் அத்தனை பாட்டும் ஒவ்வொரு வரியும் 12 எழுத்து தான் இருக்கும். கூட குறைய இருந்தா எழுதினவன் எவனோ பாட்டை திருத்தி விட்டான்னு அர்த்தம். 99% 12 எழுத்து தான் இருக்கும். நமக்கு 12 ரொம்ப முக்கியம். பகல் நேரம் 12 மணி, ராத்திரி நேரம் 12 மணி. திருமுறைகள் 12, ஆழ்வார்கள் 12, வருஷத்துக்கு மாசம் 12. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசி 12. திருமூலருடைய திருமந்திரம் ஒவ்வொரு வரியிலையும் எழுத்து புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணினால் 12. பெரும்பகுதி சரியா வரும். யாராவது தப்பா பாட்டு எழுதியிருந்தான்னா மாட்டிங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன். எவனோ திருத்தி விட்டான் பாட்டேன்னு. அப்புறம் அதை நம்ம திருத்த முடியும். 3047 பாட்டு கிடைச்சிருக்கு. மூலாதாரம். இந்த உடம்புல 6 புள்ளி முக்கியம். இது யோகா. இந்த யோகாவை வச்சு தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. திருமந்திரத்தை வச்சு கோடீஸ்வரனானவே ரொம்ப பேர். நாங்க புழைக்க தெரியாம இப்படி பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதையே ரிஷிகேஷ்ல போய் ஒரு காவி உடைய போட்டுக்கிட்டு பேசினா நாங்க கோயில் கட்டுறதில்ல, 1000 கோயில் கட்டிவிடலாம். அவ்வளவு வருமானம் கிடைக்குது இன்னைக்கு. மூலாதாரம்னு அந்த பகுதிக்கு பேர். எந்த பகுதி? ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே. எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. நான் 50 வருஷத்துக்கு மேல திருமந்திரம் மதுரை மீனாட்சி கோயில்ல பாடம் சொல்லியிருக்கேன்.
அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், முழுக்க தெரியாது, ஏதோ பரவாயில்லாம தெரியும். அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர். அப்பா வயிற்றிலிருந்து அம்மா வயிற்றுல பாஞ்சதில்ல விந்து, அது அங்கிருந்து கீழையும் மேலையும் வளர்ந்தது. குழந்தை இப்படி தலையை அப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். கீழே இருந்து இப்படி வளர்ந்தது, அங்க இருந்து கீழே வளர்ந்தது. அந்த நடு இடம் அதுக்கு மூலாதாரம்னு பேர். அங்க இருந்து கொஞ்சம் மேல வாங்க, ஜலம் போற பாதை. ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம்னு பேர். அடுத்தாப்புல கொப்பூள், கொப்பூளுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி மணிபூரகம்னு பேர். இன்னும் மேல வாங்க, இதயம். டிக் டிக்னு ஒன்னு அடிச்சுக்குது, அது அடிச்சு காட்டி சுத்தி இருக்கவன அடிச்சுக்குவேன். அதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அநாகதம்னு பேர். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். இந்த கழுத்து ருத்ராட்சம் இந்த இடத்துல படணும். கழுத்துல ருத்ராட்சம் பட்டு அந்த தண்ணீர் நம்ம உடம்புல பட்டா கழுத்துக்கு மேல உள்ள பகுதிகள் நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட போய் நிக்க வேண்டாம். இந்த ருத்ராட்சத்துக்கு அவளது மருந்து மரியாதை உண்டு. நேபாளத்துல இது பெரிய மருந்து. இந்த இடத்துல படணும். இந்த இடத்துக்கு விசுத்தின்னு பேர். ஆனா உள்ளுக்கு ஒரு நாக்கு தொங்கும், புடிச்சு கிழிச்சு இழுத்துறப்படாது. அந்த நாக்கு இந்த நாக்கு சேர்ற இடம் விசுத்தி. இந்த புருவ மத்திய ஸ்தானம் நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன் தெரியுதா? அந்த இடத்துக்கு ஆக்ஞைன்னு பேர். அதான் உடம்புல முக்கியமான பகுதி. இந்த ஆக்ஞையை குறிப்பா பார்த்தா அந்த ஆளை நான் நினைச்சதை செய்ய வைக்கலாம். நான் சொன்னது புரியுதா அவங்களுக்கெல்லாம்? ஒரு ஆள் எனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்காரு. ஆக்ஞாஸ்தானம் இந்த இடம் புருவ மத்தி. குறிப்பா அந்த புருவ மத்திய பார்க்கிறேன், அழுத்தமா பார்க்கிறேன், வேற எதையும் பார்க்காம பார்க்கிறேன். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் 100க்கு 100 அந்த நெத்திகளை இருக்கிறாப்புல பார்க்கிறேன். பார்த்துட்டு இந்த ஆள் இப்ப எந்திரிச்சு ஓட போடாருன்னா ஓடிடுவாரு. எந்திரிச்சு மாடிப்படியிலிருந்து குதிக்கிறாருன்னா குதிச்சிருவாரு. பெண்களை வசியம் பண்றவன் பூரா இந்த மெஸ்மரிசன் தான் பயன்படுத்தலாம். நடக்குது. கான்சென்ட்ரேட்டிங் பவர், ஒருமனைப்பாட்டு உணர்வு. குறிப்பா ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, நான் அந்த பொண்ணை இந்த நெத்தி இந்த இடத்த பார்க்கிறேன், குறிப்பா பார்க்கிறேன். இந்த பொண்ணு என்ன விரும்பணும், இந்த பொண்ணு என்ன விரும்பணும், இந்த பொண்ணு என்ன விரும்பணும், கட்டாயம் விரும்பும். என் பார்வை மட்டும் குறிப்பா இருக்கும். நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் ஒண்ணுமே நடக்காது. புரியுதா? திஸ் இஸ் கால்டு கான்சென்ட்ரேட்டிங் பவர். இந்த இடம் அதுக்காகத்தான் நம்மால் என்ன பண்ணா, பெண்களை பூரா குங்குமம் போட்டு வையின்னா. குங்குமம் போட்டு நெத்திகளை நடுவில் வச்சா அழகுக்கு, இங்க வச்சா கல்யாணம் ஆச்சுன்னு அடையாளத்துக்கு, இந்த புருவ மத்திய ஸ்தானத்துல வச்சா பாதுகாப்புக்கு. குங்குமப்பட்டை தாண்டி எவன் பார்வையும் உள்ள பாயாது. இங்கதானே பார்க்க சொன்னேன், இங்கதானே இழுக்க சொன்னேன். குங்குமம் போட்டு வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆளு எவ்வளவு கெட்டிக்காரன் பார்த்தீங்களா? அந்த காலத்துல ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நல் குங்குமத்தை பூசு. பாரதி. இந்த இடம் இதுக்கு பேர் என்ன? ஆக்ஞாஸ்தானம், ஆக்ஞை. இதுக்கு மேல இந்த உச்சந்தலை, குழந்தை பிறந்த உடனே நெடுநெடுன்னு தெரியும், பிரம்மரந்திர ஸ்தானம். அதுக்கு மேலே 12 அங்குலம், கடவுள் பராசக்தியோடு இருக்கிற இடம். இதுக்கு மேல இந்த உச்சந்தலைக்கு மேல 12 அங்குலம். அதுக்காகத்தான் நம்ம கோயில்ல சாமியை வச்சு திருவாச்சி வைக்கிறோம். திருவாச்சி என்ன? இதுக்கு மேல 12 அங்குலம். இப்ப எத்தனை சொல்லிவிட்டேன்? அது என்னமோ தெரியல, 2வது சொன்னா முதல்ல இருக்கிறது மறந்து போயிடுது. மனித இயல்பு போனா போகுது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரமரந்திரம். உச்சந்தலைக்கு பேரு சகசராரம். 8 உடம்பு 8 உறுப்பு. இந்த ஒன்னொன்னு இந்தியாவில் ஒரு கோயில். மூலாதாரம் என்பது திருவாரூர் திருமூலட்டானம். சாமிக்கு பேர் என்ன? மூலட்டானேஸ்வரர். மூலாதாரம். அதுக்கு மேல சுவாதிஷ்டானம், சலம் போற பாதை நேர பின்னால.
திருவானைக்காவல் தண்ணி ஊரும் சாமிக்கு கீழே ஜலம். இந்த கொப்பூல் இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி திருவண்ணாமலை மணிபூரகம். இந்த ஹார்ட் இதயம் அநாகதம் அது சிதம்பரம். இதுவும் டிக் டிக்குன்னு அடிக்கணும். சிதம்பரம் நடராஜாவை ஆடிக்கிட்டே இருக்கணும். அது நின்னாலும் ஆபத்து, இது நின்னாலும் ஆபத்து. புரியுதா? அநாகதம் நேர புள்ளி சிதம்பரம். இந்த தொண்டை விசுத்தி திருக்காலத்தி. திருக்காலத்தி விசுத்தி ஆக்ஞாஸ்தானம் புருவ மத்தியஸ்தானம். நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். திருமந்திரம். நெத்திக்கு நேரே, புரியுதா? நெத்திக்கு நேரே புருவத்து இடைவெளி. இந்த இடம் ஆக்னி. இது காசி. புருவ மத்தியமே காசி. இந்த உச்சந்தலையில நெடுநெடுன்னு தெரியுதே பெருமரந்திரம் கைலாசம். அதுக்கு மேல 12 அங்குலம் மதுரை. துவாத சாந்த தலம். துவான்னா 2, தசமுன்னா 10, 12 அங்குலம். இந்த உடம்பு கோயிலா வச்சா இத்தனை கோயில் உடம்புக்குள்ள இருக்கு. நான் திருமந்திரத்தை ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இந்த உடம்புல மூலாதாரம்னு சொன்ன பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஒரு அக்னி உள்ளே இருக்கு. இப்படி மூடி இருக்கு. இந்த நம்ம சிவன் கோயில்ல நாகாபரணம் சாத்தி இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பாம்பு, 5 தலை பாம்பு அப்படி மூடி இருக்கு. பிராணாயாமம் பண்ணுனா இந்த பாம்பு தலையை தூக்கும், அந்த அக்னி புறப்படும். சார், பிராணாயாமம்னா என்ன? ரொம்ப முக்கியம். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்திவிட்டா 1000 வருஷம் உயிரோட இருக்கலாம். நம்ம மூச்சு விடுறோமா இல்லையா? வலது மூக்குல மூச்சு ஓடுனா, இப்ப எனக்கு வலது மூக்கல மூச்சு ஓடுது. மூச்சு ஓடுனா சூரிய கடை. முக்கியமான சொல்றேன். இதுக்குத்தான் 10,000 20,000 கொடுத்து காத்து கிடக்குறாங்க. வலது மூக்கல மூச்சு ஓடுனா சூரிய கதை, இடது மூக்கல மூச்சு ஓடுனா சந்திர கதை. ரெண்டுலையும் ஓடுறாப்புல தெரியும். அப்ப மாறப்போகுதுன்னு அர்த்தம். சுழுமுனை அதுக்கு பேர். இடைகலை, பிங்கலை, சுழுமுனை 3 விதமா ஓடலாம். வலது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது உடம்பு சூடா இருக்கும். எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒண்ணும் பண்ணாது. நெருப்புல விழுந்த கிருமி செத்து போகும். இடது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது வியாதி கிருமி நம்மளை பாதிச்சா வந்து உட்கார்ந்து நம்மளை ஒரு வழி பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டே விட்டு நம்ம வீட்டை வித்து டாக்டர் 4 வீடு கட்டி அதுக்கு அப்புறம் தான் போகும். வலது மூக்கல மூச்சு ஓடுனா நல்லது, இடது மூக்கல மூச்சு ஓடுனா ஆபத்து. அதுக்காக ராமலிங்க சாமி சொல்றார், எப்ப படுத்தாலும் இடது கையை கீழே வச்சு படு. 1000 ஆண்டுகள் தவம் செய்தாலும் குருநாதன் சிஷ்யனுக்கு சொல்லாததை உலக நன்மைக்காக நான் சொல்லுகிறேன். ராமலிங்க சாமி எழுதுறார். எப்படி படுக்கணுமா? இடது பக்கத்தை கீழே வச்சு படுக்கணுமா? படுத்து பாருங்க, வலது மூக்கல மூச்சு ஓட ஆரம்பிக்கும். விஷக்கிருமி, வியாதி கிருமி ஒன்றும் வராது. உடம்பு நல்லா இருக்கும். இப்படி படுத்தா எல்லா வியாதியும் மொத்தமா நம்மள்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கும். ஆஸ்பத்திரியிலே இருக்க வேண்டியது. இன்னொன்னு சொல்லவா? வலது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது உடம்பு நல்லா. அதுக்காகத்தான் பிரகாரம் வர்றது. காலையில சொன்னேன். வலம் வர்றது. வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. வலம் வந்தா என்ன ஆகும்? வலது மூக்கிலே மூச்சு ஓடும். அதுக்காகத்தான் கோயில்ல வலம் வாங்கிறது. வலது மூக்கில மூச்சு ஓடும். உடம்பு நல்லா இருக்கும், நல்ல சிந்தனைகள் வரும். வலது மூக்கில மூச்சு ஓடுறது நல்லது. முக்கியமான ஒன்று சொல்லட்டுமா? கணவன் மனைவி 2 பேரும் குழந்தைக்காக சேர்ற பொழுது அப்பாவுக்கு வலது மூக்கில மூச்சு ஓடுற பொழுது குழந்தை பாயுமானால்
கரு உற்பத்தி ஆகுமானால் ஆண் குழந்தை. அப்பாவுக்கு இடது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் பெண் குழந்தை. அப்பாவுக்கு மூச்சு மடமாறுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அலி. அப்பாவுக்கு மலக்காற்று எதிர்த்து வர்ற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் இரட்டை பிள்ளை. நானா சொல்றேன், திருமூலர் திருமந்திரம். குளவியும் ஆனாம் வளர்த்ததுவாகில், வலது மூக்கில் ஓடுனா ஆண் குழந்தை. குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி அலியாம் கொண்டகால் ஊக்கில், குளவி இரண்டாம் அவானன் எதிர்க்கில். அவானவாயு மலக்காற்று. அந்த நேரம் மலக்காற்று வந்துருச்சு, அந்த நேரம் விந்து பாஞ்சிருச்சு, குழந்தை உற்பத்தி ஆகுதுன்னா இரட்டை பிள்ளையா பிறக்குமா? என்ன விவகாரம் திருமூலர். ஏன் சார், அப்ப அப்பாவுக்கு தான் மரியாதையா, இந்த அம்மாவுக்கு வேலையே இல்லையா? அவ சும்மா டெபாசிட் வச்சுக்கிறவ தானா? இல்ல, அம்மா தான் ரொம்ப முக்கியம். உலக நன்மைக்காக சொல்கிறேன், அம்மா தான் ரொம்ப முக்கியம். எப்படி தெரியுமா? தாய் வயிற்றில மலம் ரொம்ப நாள் சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனா முட்டா பயலா பிறந்தான். தாய் வயிற்றில ஜலம் ரொம்ப சேர்ந்து இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனா ஊம பிள்ளையா பிறக்கும். மலமும் போகல ஜலமும் போகல, 3 நாளா கஷ்டம். அப்ப குழந்தை உற்பத்தி ஆனால் 2 கண்ணும் போயிடும். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? நெறிப்பட்ட வாழ்க்கை. மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். நான் பாட்டே சொல்றேன். மாதா உதரம்னா என்ன? வயிறு. மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம். மாதா உதரம் இரண்டுக்கில் கண்ணில்லை. யாருக்கு? மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. எப்படி இந்த மூச்சு தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. திருமூலர் இவ்வளதையும் சொல்றார். உலகம் நல்லா இருக்கணும், யான் பெற்ற இன்பம் பெருகையும் பையகம். இன்னொன்னு தெரியுமா? எப்பவுமே அப்பா மூச்சை நல்லா இழுத்து விடணும், நல்லா இழுத்து விடணும். நுரையீரல் பூரா ஆக்சிஜன் போய் சேரணும். அப்பா அப்படி மூச்சை இழுத்து விட்டு பழகிட்டாருன்னா, கரு உற்பத்தி ஆகிற பொழுது அப்பா மூச்சை இழுத்து விட்டாருன்னா அந்த பய 100 வருஷத்துக்கு இருப்பேன். விருட்டு விருட்டுன்னு மூச்சை விட்டாருன்னா பொட்டுன்னு போயிடுவேன். பாத்தீங்களா எவ்வளவு ஜோசியம் சொல்றாரு. என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு நான் தாண்டா காரணம்ங்கிறாரு. திருமூலர் திருமந்திரம் எங்க? இது 10ஆம் திருமுறை. கோயில்ல வச்சு கும்பிடுற நூல். ஏதோ டாக்டர் சொன்ன மாதிரி சொல்றாரு. ஏன்? நீ நல்லா இருக்கணும்டா, உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்டா. கல்யாணம் எதுக்கு பண்றோம்? ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தன்னுடைய வினைகளை மாற்றுவதற்கு ஒரு உடம்பெடுத்துக்குது. அதனாலதான் கல்யாணம் பண்ணி 2 பேரும் வந்தா சந்தோஷமா வாழ்த்துறோம். நம்ம ஊர்ல தான் மீனாட்சி கல்யாணம், தெய்வான கல்யாணம், வள்ளி கல்யாணம், மற்ற எந்த மதத்திலையும் கிடையாது. பிராணாயாமம்னா என்னன்னு சொல்ல வந்தேன். அது கதை வலது மூக்கில் இருந்து ஓடிடுச்சு. மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது திருமூலர் சொல்றார். இந்த பாருங்க, இப்ப திருமூலர் சொல்றத அப்படியே சொல்றேன். அப்புறம் நம்ம அதை செய்ய முடியுமாங்கிறத சொல்றேன். வலது மூக்க மூடிக்கோ, சரி. இடது மூக்கு வழியா மூச்சை இழு, சரி. எவ்வளவு நேரம் இழுக்கணும்? இதுக்கு பேரு மாத்திரைன்னு பேர். சுண்டு மாத்திரை. 16 மாத்திரை வர்ற வரைக்கு இழு. இந்த மூடிக்கோ, மெதுவா இழு. எந்த மூக்கு வழியா? இடது மூக்கு வழியா. இழுத்துட்டியா? ஆமா. 2 மூக்கையும் பிடிச்சுக்கோ. ஐயோ மூச்சு போமாட்டேங்குது, போயிட்டு போகுது, நல்லா பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கிட்டேன். எவ்வளவு நேரம்? 64 சுண்டு வரைக்கும் வச்சுக்கோ. அப்புறம் இடது மூக்க மூடிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடு. 32 சுண்டுக்கு விடு. அவர் சொன்னது இது. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். வாமம்னா இடது பக்கம், ஈரட்டு 16. 16 சுண்டுக்கு இழுத்து 8 கும்பகம். கும்பகம்னா உள்ள வச்சுக்கிறது, வெளியில விடுறது ரேசகம்.
சரிதானா? உள்ள இழுக்கிறது பூரகம், வச்சுக்கிறது கும்பகம், வெளியில விடுறது ரேசகம். 16, 64, 32 வச்சுன்னா 1000 வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம். அமெரிக்காவுக்கு போன ஒருத்தர் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கார். இப்படி பிராணாயாமம் திருமூலர் சொன்னபடி பண்ணினால் நாக்குல சலைவா எச்சி ஓவரா ஊர்ந்துச்சான். அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா பல வியாதிகளை மாற்றக்கூடிய மருந்தாக அது இருக்கிறதா. இப்ப வந்திருக்கு, யூடியூப்லயோ எங்கேயோ போட்டு வந்திருக்கு. ஒரு அன்பர் சொன்னார், சந்தோஷமா கேட்டுக்கிட்டேன். இன்னைக்கும் திருமூலர் திருமந்திரம் இருங்க. இப்ப பிராணாயாமம் பண்றோம். முக்கியமான இடத்துக்கு வர்றேன். பிராணாயாமம் பண்ணுனா என்ன ஆகும்? இந்த பூச்சை கும்பகம் பண்றீங்க பாருங்க, உள்ள வச்சுக்கிறீங்கல்ல, அப்போ அந்த மூச்சு காற்று போய் மூலாதாரத்தில் இருக்கிற இந்த பாம்பு மாதிரி ஒரு அமைப்பு சொன்னா தலையில போய் அழுத்தும். அழுத்தின உடனே இந்த பாம்பு தலையை தூக்கும். காற்றுத்தானே, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கு அறிவாரில்லை. நீங்க மூச்சு காற்று நட்டப்படுத்துறீங்க. 8 சுண்டு இழுத்து 12 சுட்டு வெளியில விட்டா 4 சுண்டு வேஸ்ட். நம்மெல்லாம் மூச்சை இழுக்கிறது கொஞ்சம், வெளியில விடுறது அதிகம். காமத்திலும் கோபத்திலும் மூச்சு நஷ்டம். போச்சு. இப்ப எனக்கு 7-8 மூச்சு போச்சு. புரியுதா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. காமத்தினாலும் கோபத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும். நஷ்டப்படக்கூடாது. சாகாம இருக்கணுமா? கோபத்தை நிறுத்து. ஆசையை விட கோபம் கொள்ளாது. அச்சத்தை வேட்கைதனை வென்று விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், மேதினியில் மரணம் இல்லை. பாரதி பாரதி. சினத்தை வென்றுவிடு, மூச்சு நட்டப்படாது. அதுக்காகத்தான் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்து. இப்படி மூச்சை பிடிச்சி இழுத்தனா மூலாதாரத்துல போய் ஒரு குத்து குத்துனுச்சு. அங்கே இருக்கிற அக்கினி அங்கே இருந்து புறப்பட்டது. மெதுவா சுவாதிஷ்டானத்துக்கு வருது. இன்னும் பிராணாயாமம் பண்றானா மணிபூரகத்துக்கு வருது, அநாகதத்துக்கு வருது, விசுத்திக்கு வருது. எல்லாம் முதுகு தண்டல மறந்துடாதீங்க. ஆக்ஞாஸ்தானத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே இது நெருப்பா, இங்க இருக்கிற அமுதம் அப்படியே உருகி கொட்டும். இதுக்கு பேரு சந்திர மண்டலம். எதுக்கு? நெத்திக்கு. கொப்பூளுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம். கொப்பூர்ல ஆரம்பிச்சு புருவ மத்தியஸ்தானம் வரைக்கும் சூரிய மண்டலம். புருவ மத்தியஸ்தானத்தில் இருந்து உச்சந்தல வரைக்கும் சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் இதுதான். இதுல ஒரு அமுதம் இருக்கு. இந்த மூலாதாரத்து அக்னி இங்க வந்துருச்சா, இந்த நெருப்பு பட்ட உடனே அந்த அமுதம் அப்படியே உருகி வழியும். எப்படி? இது வந்த வழியிலே வழியும். மூலாதாரத்துல போய் அந்த அற்புதமான அமுதம் வழியும். வழிஞ்ச உடனே மூலாதாரத்தில் இருந்து 72,000 நாடிகள் வழியாக இந்த அமுதம் பாயும். உடம்பு அழியாது. இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி. எண்ணிலி கோடி ஆண்டுகள் இந்த காயத்திலே இருந்தேன். யாரு சொல்றா? திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்புக்குள்ளதான் சிவபெருமான் இருக்கிறார். அதனால உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. சுவர் இருந்தாத்தான் சித்திரம். எல்லாரும் உடம்பு வேண்டாம்னா, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா சொன்னானா இல்லையா நம்மாளு? என்ன? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி சங்கர சங்கர சம்போ. பழைய பாட்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 10 மாசம் குயவனை வேண்டி இந்த உடம்புங்கிற தோண்டிய கொண்டு வந்து ஆட தெரியாம ஆடி போட்டு உடைச்சு வினாக்கிட்டான். இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் தேவலை அப்படின்னு சொன்னவர் திருமூலர். இந்த உடம்புக்குள்ளே தான் இன்பம் கண்டுபிடிச்சவர் திருமூலர். இங்கே இருந்த அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன் திருவாசகம்.
அப்பத்தான் 32 எல்லா விதமான எண்ணங்களையும் தாண்டி 72,000 நாடிகளில் இந்த அமுதம் பாயுமானால் இந்த உடம்புக்கு அழிவே கிடையாது. அப்போ இருங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன். கோயில்ல போய் சாமி கும்பிடுறீங்கல்ல, ஆமா. திருவிழான்னு ஒண்ணு நடத்துறீங்கல்ல, ஆமா. திருவிழா நடத்துற பொழுது கொடிமரத்துல தேர் கொடி ஏத்துறீங்கல்ல, ஆமா. அது என்ன? கொடிமரம் நம்ம முதுகுத்தண்டு. இந்த கொடி ஏறுது பாருங்க, அதுதான் இந்த மூலாதாரத்தை அக்கினி மேல போறது. விநாயகர் ரகவல் தெரியுமா? மூலாதாரத்தின் மூண்டெடு கனலை கால்னா காற்று, மூச்சு காற்று பிராணாயாமம், காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. ஔவையார் அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டான். இப்ப இந்த மூச்சு காத்துனால இது மேல வருது பாருங்க, அதான் நம்ம கொடிமரத்துல கொடி ஏறுறது. இந்த புள்ளி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு புள்ளி, அதான் கோயில்ல சாமி வர்றது மண்டகப்படி. இது இவர் மண்டகப்படி, அது அவர் மண்டகப்படி. கும்பிடுறமா இல்லையா? அவர் மண்டகப்படியில சக்கரை பொங்கல் கொடுப்பாரு, இவர் மண்டபப்படி வெறும் சுண்டல் தான் கொடுப்பாரு. நமக்கு அதான் முக்கியமா தெரியுது. ஒண்ணு மண்டகப்படிகள்லாம் இதுக்குள்ளதான் ஐயா. இது பிண்டம், அது அண்டம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ஆமா சார், கோயில்ல திரை போடுறாங்களே அது என்ன? தீபம் காட்டுறாங்களே அது என்ன? பிரசாதம் கொடுக்குறாங்களே அது என்ன? இங்கே நடக்குது. இந்த அக்கினி மேல வந்து இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்தில் வர்ற பொழுது பளிச்சுன்னு இருட்டா கிடக்கும். அந்த இருட்டு இப்போ போகும். தீப தரிசனம் இங்கே தெரியும். எங்க? பூர்வ மத்திய ஸ்தானம். கண்புருவி இல்லாது நடுக்கை இரவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு. இங்கே தீபம் தெரிஞ்சுது வள்ளல் பெருமான். ஞானிகளுக்கு தீபம் இங்கே தெரியும், நம்ம அஞ்ஞானி. அதனால வெளியில தீபத்தை பார்த்துட்டு கும்பிடுறோம். அந்த தீபம் இங்கே வரணும், அது அடையாளம், இது உண்மை. நம்ம அடையாளத்தோட நின்றுட்டோம். தீபம் எங்க வரணும்? இங்கே தெரியணும். திரை இங்கேதான். சார் பிரசாதம், இந்த அமுதம் கொட்டுது பாருங்க உள்ள, அதுதான் பிரசாதம். பிரசாதம்னா என்ன? விசேஷமான சாதம். சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சமாத்தான் கொடுப்பாங்க. உள்ள அக்னியிலேருந்து அந்த அமிர்தம் கொட்டுது பாருங்க, அதுக்குத்தான் என்ன பேரு? பிரசாதம்னு பேர். அமுதம் கொஞ்சமாத்தான் கொட்டும், என்ன ஆறாவ ஓடும், கொஞ்சம் தான் பிரசாதம். சரியா போச்சா? இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், அது அப்படியே இங்கே இருக்கணும். இதுல அட்டாங்க யோகம்னு 8 படி சொல்றார் திருமூலர். அட்டாங்க யோகம்: யமம், நியமம், ஆகனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. 8 ஸ்டேஜ். முதல்ல யமம். யமம்னா என்ன? தீமை செய்யாதே. நீ நல்லது பண்றியோ இல்லையோ, தீமை செய்யாதே. நீ கைய அடுத்தவனுக்கு கண்ணாடி கொடுக்க வேண்டாம், அடுத்தவன் கண்ணை குத்தாம போனா சரி. தீமை செய்யாதே, யமம். அடுத்தபடி நல்லதை செய், நியமம். யமம், நியமம். வாழ்க்கையில ஒரு படி. மூணாவது ஆசனம். கால கைய மடக்கி ஆசனம் போட்டின்னா மூச்சு காற்று சொன்னபடி கேட்கும். ஆசனம் அவ்வளவு நல்லது. பத்மாசனம் போட்டா 1000 மணி நேரத்துக்கு கூட உட்கார்ந்து இருக்கலாம். போடத்தான் நம்மளால முடியல. நான் ஒரு காலத்துல சிரசாசனம் எல்லாம் போட்டேன், இப்ப எல்லாம் போயிடுச்சு. எல்லா ஆசனமும் பழகிக்கிட்டா நல்லது, உடம்பு நல்லா இருக்கும். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆசனம் உதவி. மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தி விட்டீங்கன்னா மனசை கட்டுப்படுத்தி விடலாம். இந்த மூச்சு காற்று மேல டோல்மோ பாசுங்கிற இடம் சொன்ன நான் கைலாசத்துல அங்கே போற பொழுது மூச்சு காற்று குறையுது, அதனால மனசு ஒர்க் பண்ண மாட்டேங்குது. 40% மூச்சு காற்று ஆக்சிஜன், டோல்மோ பாஸ். நான் மேல நிக்கிறேன், ஒன்றும் புரியல, ஆனா சந்தோஷமா இருக்கு.
நான் யாருன்னு தெரியல, ஒன்னும் தெரியல, இங்க வந்தவான்னு புரியல, ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. சொல்ல தெரியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா, அதை வெல்ல தெரியாமல் மனசு வேதனை கொள்ளுதம்மா. அப்போ இந்த மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்திட்டா ஓடுற மனசை கட்டி பிடிச்சி ஒழுங்குபடுத்திப்படலாம். அதான் பிராணாயாமம்னா. இருங்க, இதை முடிச்சுக்கிறேன். மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டுதா இப்ப 8 யோகம் சொல்ல ஆரம்பிச்சனா, யமம், நியமம், ஆதனம், 4வது பிராணாயாமம். அது சொல்லிட்டேன். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது பிராணாயாமம். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம். பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா மனசு வெளியில ஓடாம இழுத்து பிடிக்கிறது. ரொம்ப கஷ்டம். அரை நிமிஷம் கூட மனசு ஓடாம இருக்காது. இந்த பூஜையில உட்கார்ந்து இருக்கும் போது முருகனை தவிர அவ்வளவு சிந்தனை வரும். நான் சொல்லல, திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி சொல்றார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி. தன்னை இதுக்கு மேல திட்டிக்க முடியுமா? சடம், கசட, மூட, மட்டி. எவ்வளவு திட்டு தன்னை. நம்ம அடுத்த ஆள் வேணா திட்டுவோம் வசதியா, நம்மளை திட்டிக்க மாட்டோம். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறைவு வேளி செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணி அணிபன் மாலை சச்சை கமலு மணமார் கடப்ப மணிவோனே தருணம் இதையா. இன்னைக்கு கார்த்திகை, பெரிய கார்த்திகை, முருகா, இது சரியான தருணம். உனக்கு என்னடா வேணும் கேட்கறான். எங்க எல்லாருக்கும் வேணும், என்ன வேணும் கேளு. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து. ஒரு ஆளு கொடுத்தான்னா இத்தனையா கேட்கிறது. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சௌக்கிய வேணும், சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வேணும், தகமை வேணும், சிவஞானம் வேணும், மோட்சம் வேணும். கேட்டா அப்படியே கொடுப்பானா. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதையும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும். நெய்த்த வடிவேலா அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை. பழனியிலே அதிசயம் அநேகமா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. எதுக்கு சொல்ல வந்தேன்? பிரத்யாகாரம். மனசு வெளியில ஓடாம இழுக்கணும், முடியாது. மழைய மாத்து. மனசு ஓடுதா? ஆமா. முருகன் படத்தை வச்சு பார்வையை எப்படி திருப்பு. மனச ஓடாதேன்னு சொல்லாதே. தண்ணி வெள்ளமா வர்ற பொழுது ஒரு பக்கம் பாயும், பாயாது என்ன நின்றுமா? வேற பக்கம் மடையை திறந்து விடு, ஓடிடும். தப்பான வழியில புத்தி போகுதா? கொஞ்சம் மடையை திருப்பு. கடவுளை உட்கார வச்சு அவரை கொஞ்சம் பார்க்கிறாப்புல திருப்பு. பிரத்யாகாரம். வெளியில் செல்லாமல் இறைவன் பால் மனம் செல்லுகிற மாதிரி மனசை திருப்புவது. சொல்லிவிட்டேன், மகா கஷ்டம். மனமெனும் ஓர் பேய் குரங்கு மடை பயலே. பேய் குரங்காது, குரங்கு இல்ல, பேய் பிடிச்ச குரங்கு. சும்மாவே குரங்கு ஆடும். இந்த மனசு பேய் பிடிச்ச குரங்கா. ராமலிங்க சுவாமி. சரி, யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் வந்தாச்சு. தாரணை. தாரணைனா இறைவனுடைய திருநாமத்தை நினைப்பை மனத்தில் தரித்திருப்பது. நினைப்பு இங்கே இருக்கும். ஆசனம் வந்துட்டா இதெல்லாம் வரும். இந்த நினைப்பு கூட விட்டு விட்டு தான் வரும். இன்னும் ஒரேடியாவா கடவுளை நினைக்க முடியும்? 5 நிமிஷம் நினைப்போம், 10 நிமிஷம் டிவி பார்ப்போம். அது போர் அடிச்சா முருகனுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், அவ்வளவுதானே. ஏதோ கொஞ்சம் தாரணை. தியானம் தொடர்ச்சியா நினைப்பு. தைலதாரை மாதிரி. தைலம் கொட்டுனா கம்பி மாதிரி கொட்டும். தைலதாரை மாதிரி நினைப்பு. அதுக்கு பேரு தியானம். தியானம் பண்ற பொழுது பார்வையை இந்த இடத்துல வச்சுக்கணும். எந்தடா? இப்ப நான் கண்ணை மூடிட்டேன்.
என் பார்வையை பூர்வ மத்திய ஸ்தானத்தை நோக்கி பார்க்கிறேன். பார்த்து கண்ணை முடிக்கணும். தியானம் அந்த இடத்துல பண்ணினால் அந்த இடத்துல பல காட்சிகள் தெரியும். போர்க்கள காட்சி தெரியும், மகாவிஷ்ணு தெரிவார், முருகன் சிவன் எல்லாம் தெரிவாங்க. அம்பாள் காட்சி கிடைச்சிட்டா உடம்பு விழுந்துடும். அவதான் கடைசி. அம்பாள் காட்சி இங்க கிடைச்சிருச்சு, உடம்பு தாங்காது. ஆமா சார், தொன்னையில பாயாசத்தை ஊத்துனா தாங்கும், சல்பூரிக் ஆசிடை ஊத்துனா இந்த உடம்பு எல்லாத்தையும் தாங்கும். அந்த தியானத்துல போய் அம்பாள் காட்சி கொடுத்துட்டா அந்த வெப்பத்தை தாங்காது, உடம்பு விழுந்துடும். விவேகானந்த சுவாமி 39 வயசுல முடிஞ்சு போச்சு. ஏன்? அந்த வேகத்தை உடம்பு தாங்காது. பகவான் ராமகிருஷ்ணன் மட்டும் 50 வருஷம் இருந்தாரே, அது எப்படி? அது அவதாரம், அதனால அது வேற. மேலே இருந்து இறங்கி வந்தது. எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருந்தானோ அவன் இப்பொழுது ராமகிருஷ்ணன். அதனால அது தாங்கும், நம்மளால முடியாது. தியானம் தியானம் அவ்வளவு சிறப்பு. நம்ம பிள்ளைங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தா படிச்சது மண்டையில தங்கும். இப்ப தங்க மாட்டேங்குது. காரணம், காதுல ஒன்ன மாட்டிக்கிட்டே படிக்கிறான். அது இப்படி போகுது, இது இப்படி போகுது, எது ஜெயிக்கும்னு நமக்கு தெரியல. சில பேர் தெருவில் அவனா பேசிக்கிட்டு போறான். முந்தியெல்லாம் இப்படி பேசினா ஊர்ல பேரு மாத்திடுறான். பைத்தியக்காரன், விசரா அப்படித்தானே சொல்லுவாங்க. விசர், விசர்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். இப்ப ரொம்ப பேர் அப்படித்தான் தெரியுறான். அப்புறம் தான் தெரியுது காதுக்குள்ள டியூப் மாட்டி இருக்குன்னு. புரியுதா? தியானம் பண்ணுனா இந்த பவர். இருங்க, கீழே இருந்து வர்றேன். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். 7 தானே ஆச்சு. 8வது சமாதி. தியானத்தில கடவுளோட சிந்தனை முழுக்க இருக்கும், தைலதார மாதிரி. ஆனா தியானத்தில நான் தியானிக்கிறேன், கடவுள் வேறேன்னு நினைப்பு இருக்கும். சமாதி வந்துட்டா அந்த நினைப்பு போதும், கடவுளோடு ஒன்றிடுவோம். ஒன்னும் தோணாது, மூச்சு மட்டும் ஓடும். பகவான் ராமகிருஷ்ணருக்கு சமாதி கிடைச்சது. காசிக்கு போனார். 1860 ஒட்டிய, 1880 ஒட்டிய காலகட்டம். அவர் சமாதியானது 1886. காசிக்கு போறார் பகவான் ராமகிருஷ்ணர். ஒரு படகுல ஒவ்வொரு காட் குளிக்கிற இடம் பார்த்துக்கிட்டே போறார். மணிகர்ணிகா காட், கங்கை கரை. பணங்களெல்லாம் வரிசைக்கு போட்டிருக்கான். இப்படி பார்த்தார். திடீர்னு இந்த கை இப்படி போச்சு முன்னால, ஒரு கை பின்னால போச்சு. அப்படியே மயங்கிட்டார். கூட இருந்த மதுர் பாபு ஜமீன்தார் இவரை மெதுவா கையில தாங்கி ஒரு வழியா கொண்டு வந்து படகை விட்டு இறக்கி, படகுக்காரன் இவருமா கீழே படுக்க வச்சுட்டாங்க. மூச்சு ஓடுது, அப்படியே விழுந்துட்டார். உடம்பை தேய்ச்சி விட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 1/2 மணி நேரம் ஆச்சு, முடிக்கிறார். இதுக்கு பேரு சமாதி நிலைன்னு பேரு. எல்லாரும் கேட்கறாங்க, சாமி அது எப்படி இந்த சமாதி நிலை உங்களுக்கு? இல்ல, அங்க பனிகர்ணியா கட்டத்தை பார்த்தேன். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மேல போகுது. உயரமா ஒருத்தர் சிவப்பா இருக்கார், ஜடாமுடியோட இருக்கார், ஒரு சூலாயுதம் வச்சிருக்கார். அவர் எல்லாரு காதலையும் ஓம் ராம், ஓம் ராம் சொல்லிக்கிட்டே இருக்கார். தாயார் அன்னபூரணி முந்தானையினால விசுறா. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மேல போகுது. இதை நான் பார்த்தேன். அம்மா, நான் சொல்றது புராணம் அல்ல, சரித்திரம். பகவான் ராமகிருஷ்ணர் எழுதியிருக்கிறார். எங்க? காசியிலே மணிகர்ணிகா காட். தியானம், சமாதி. அதை பார்த்தேன், எனக்கு சமாதி வந்துருச்சு. கடவுளோடு ஒன்றி விட்டேன், சமாதி வந்துருச்சு. நமக்கு செத்தா கூட சமாதி வராது. புரியுதா? 8 படி அட்டாங்க யோகம். சரியா போச்சா? அட்டாங்க யோகம் இருந்தா அட்டமா சித்தி கிடைக்கும். அட்டமா சித்தின்னா என்ன? அகிமா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு எடை இல்லாததாக ஆக்குதல், உடம்பை எடை உள்ளதாக ஆக்குதல், பறந்து போறதாக செய்தல், பருமனாக செய்தல், இருந்த இடத்துல இருந்தே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுதல். இப்படி 8 சித்தியும் கிடைக்குமா? நிறுத்துங்க.
இதெல்லாம் திருமூலர் சொன்னது. இப்போ திருமூலருடைய பாட்டிலிருந்து ஒரு 4 பாட்டு சொல்லிட்டு இந்த பேச்சை முடிக்கிறேன். எனக்கு ஒரு 500-600 பாட்டு மனசுல பாடம். என்ன அது சொல்லி சொல்லி பழகி போச்சு. அருமையான வாக்கு. அதுல வாழைப்பழ பாட்டு உண்டு, மாம்பழ பாட்டு உண்டு, பலாப்பழ பாட்டு உண்டு. வாழைப்பழம் உரிச்சு உள்ள தள்ளனா ஓடிடும். மாம்பழம் உரிச்சு கொட்டைய எடுத்துட்டு சாப்பிடணும். பலாப்பழம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். கையில எல்லாம் எண்ணெயை தடவி பலாப்பழத்தை எடுத்து உரிச்சு அப்படி ஒட்டிடாம எடுத்து அதுலேயும் கொட்டையை எடுத்து சொலைய சாப்பிட்டு. புரியுதா? நினைச்ச உடனே புரிகிற பாட்டு இருக்கு. எளிமையான பாட்டு திருமந்திரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கடவுளுக்கு ஒரு பச்சிலை கொடு முடியாது நம்மாளு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து வை. நம்ம தெருவிலே கிடையாது. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை கொடு. நம்ம வம்சத்திலே இல்லைன்ட்டான். அட பாவி, 3 சொன்னேன், 3 இல்லையா? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. முடியாதா? சரி, நான் சொல்ற இதையாவது செய்யடா. என்ன? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. யாராவது வந்தா இனிக்க பேசுறா. ஏண்டா கடுகடுன்னு உட்கார்ந்துருக்கு. சில பேர் முகத்துல அப்பளத்தை போட்டா பொறிஞ்சிடும். இந்த மனுஷனா குறைக்கா? யோசிச்சு பாருங்க. மனுஷன்தான் சிரிக்க முடியும். நல்லா இருங்க. கொடுக்க முடியலையா? சொல்லுங்க, ஐயா நீங்க நல்ல காரியம் பண்றீங்க, கோயிலுக்காக வந்திருக்கிறீங்க, கொடுக்கணும்னு ஆசைதான், எனக்கு இப்போ வசதி குறைச்சல், ஒரு வசதி வந்தா நல்லா செய்கிறேன், நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்றேன், உங்க பணிக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனா என்ன? மாட்டேன். ஆளுக்காளு ஒரு நோட்டை தூக்கிட்டு புறப்பட்டீங்க. எப்படி இருக்கு? அவர் பாவம் ஊருக்காக வந்திருக்காரு. சில வீடுகளில் நாய்கள் சாக்குறதைன்னு போட்டிருக்கும். நாய் இருக்காது, நம்ம ஆளு உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் சொல்லிட்டாங்க. ஏன் ஒரு இனிப்பா ஒரு வார்த்தை பேச ஏன் கடுகடுன்னு இருக்கிற? சில பேர் எந்த காலத்திலையும் சிரிக்க மாட்டேன். என்ன காசா பணமா? வாயார சிரிக்க வேண்டியதானே? கிடையாது. அது அப்படி சொல்ற. இது வாழைப்பழ பாட்டா? இப்போ ஒரு மாம்பழ பாட்டு. கொஞ்சம் மேல. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே. பார்ப்பான்னா யாரு? பிராமணரா? இல்லை, சிந்தித்து பார்ப்பவன். கடவுளை எவன் ஒருவன் சிந்தித்து பார்க்கிறானோ பார்ப்பான். பிராமணருக்கு ஏன் அந்த பேரு வச்சது? எல்லாருக்காகவும் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுனால பிராமணரை பார்ப்பான்னு சொன்னான். நமக்காகத்தானே சார் அவர் கும்பிடுறாரு. பார்ப்பான் அகத்திலே 5 பசுமாடு இருந்துச்சான். 5 பசுமாடும் வெறிச்சு திரியுதான். அடக்கிறதுக்கு நாதி இல்லையா? அடக்கிறதுக்கு ஆள் வந்து வெறியும் அடங்கினா பசு 5 பாலா சொரியுமா. தெரியுதா எது பசுன்னு? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்பத்தானே சொன்னேன். 5. பார்ப்பான் அகத்திலே பால் பசு, மேய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே. இப்ப பலாப்பழ பாட்டு. கையெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுங்க. உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருட்டறை மூளை இருந்த குமரி, குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து, குருட்டினை மாற்றி குணம் பல காட்டி, மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. சார் ஒன்னும் புரியல. கதையை சொல்றேன். இருட்டற மூலையில ஒரு குமரி பண்ணும், இந்த மூலையில ஒரு கிழவன், குருட்டு கிழவன். கண்ணு இருந்தா அந்த பொண்ணை பார்த்திருப்பான்ல, குருட்டு கிழவன். அந்த மூலையில குமரி பொண்ணு, அறையோ இருட்டறை. இந்த பொண்ணு மெதுவா பக்கத்துல வந்துச்சான்.
இந்த கிழவனை பார்த்துதான் ஏண்டா இப்படி இருக்கேன்னு இவனுடைய குருட்டுத்தனத்தை இந்த பொண்ணு மாற்றியது. குணத்தை எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்தது. ஒழுங்கா வந்தியா பயமுறுத்துனுச்சு. சரின்னு ஒத்துக்கிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிச்சு. கதை முடிச்சு வச்சு. இதில் என்ன சார் இருக்கு? இதில் தான் எல்லாம் இருக்கு. நம்ம சொந்த கதையே இதில் தான் இருக்கு. குருட்டு கிழவன் யாரு? நீங்களும் நானும். ஆன்மா கிழவன் தானே. ஆன்மா எத்தனை வருஷமா இருக்கு? இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ். என்று நீ அன்று நான். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. திருமூலர் திருமந்திரம். முத சைவ சித்தாந்தம் சொன்னது திருமூலர். அனாதி. கடவுள் என்னைக்கோ, ஆன்மாவும் அன்னைக்கு, பாசமும் அன்னைக்கு. அதை இது உண்டாக்கல, இது அது உண்டாக்கல. கடவுளை ஆன்மா உண்டாக்கிருச்சா? ஆன்மா கடவுளை உண்டாக்கி இருந்தா கடவுள் கணிசமா கெட்டு போயிருப்பாரு. கடவுள் ஆன்மாவை உண்டாக்கி இருந்தா ஆன்மா சுத்தமா இருந்திருக்கணும். அப்ப புரியுதா? கடவுள் உண்டாக்கல. பாசத்தை நம்மளா உண்டாக்கணும். பாசத்தை நம்ம உண்டாக்க மாட்டான். பாசம் நம்மளை உண்டாக்கினா நம்ம எல்லாரும் கெட்டு போயிருப்போம். கொஞ்சம் பேர் நல்லவனா இருக்கவே. எல்லாம் அப்பப்ப எல்லாம் இருக்கு. சொன்னது யார்? திருமூலன். குருட்டு கிழவன்னா யாரு? இந்த ஆன்மா. ஆன்மா கிழவன். ஏன்? காலங்காலமா இருக்கு. அது என்ன குருட்டு கிழவன்? உலகத்தில் தினமும் எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கான். இவன் நான் தான் இருக்க போறேன்னு சொத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப இவன் குருடன் தானே. பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது. அடுத்த வாரம் சொல்றேன் காலையில கதை. பல்லக்கில் போனாரா ஒருத்தர் பார்த்தாராம். பட்ட கட்டை பல்லக்குங்கிறது பட்டு போன கட்டை தானே. அதுல பகல் குருடு ஒருத்தன் போறான். உள்ள போனது உமாபதி சிவாச்சாரியார். சொன்னவர் மறைஞான சம்பந்தர். நேரம் இல்லை இன்னைக்கு. குருட்டு கிழவன் இந்த மூலை, குமரி பொண்ணு அந்த மூலை. குமரி பொண்ணு யாரு? கடவுளுடைய அருள். அம்பாள், பராசக்தி, மீனாட்சி, மகாராணி. அவதான் குமரி பொண்ணு. இவன் குருட்டு கிழவன். ஆண்டவனுடைய அருளுக்கு என்ன பேர்? அவ குமரி தானே. அவளுக்கு என்ன வயசா? அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னி என மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே. உலகத்தை எல்லாம் பெற்றாலும் அவ என்னைக்கும் கன்னி. உண்ணாமுலை தாயார். என்ன அர்த்தம்? உண்ணாத மார்புக்கு சொந்தக்காரி. உண்ணாமுலை தாயார் கன்னி. அவதான் இருட்டரை மூளை இருந்த குமரி. குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து நம்மளை அம்பாள் தடுத்து ஆட்கொள்ளுகிறாள். அதுக்காக நம்ம பக்கம் அடையணும்ல. நம்ம பக்கத்துல வந்து குருட்டினை நீக்கி நமக்கு அறிவு கொடுக்கிறார். குணம் பல காட்டி குணத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். நம்ம ஒத்துக்கல, பயமுறுத்துறா. மருட்டி. ஆமா, பயபக்தி. அறிஞர்களுக்கு பக்தி, அறிவில்லாதவன் பயம். கோயில்ல ஏன் கும்பிடுறான்? கும்பிடாட்டி சாமி வெட்டி விடும். சாமி கையில சூலாயுதம் இருக்கு தெரியுதா? ஆமா, கும்பிடாட்டி குத்திடுவாரு. நான் தான் கேட்கிறேன், சிவபெருமான் சூலாயுதம் வச்சிருக்காரு, யாரையாவது குத்தினாரா இது வரைக்கும்? எதுக்கு சூலாயுதம்? ஆணவம், கண்மம், மாயை மூணையும் குத்திவிட்டு போடான்னு சூலாயுதம். நம்ம ஆளு 3 எலும்புச்சம்பளத்தை குத்தி விட்டு அப்படியே உள்ள போயிட்டான். அடப்பாவிகளா, எலும்புச்சம்பளம் குத்தவா இடம் கிடையாது. ஆணவன், கண்மம், மாயையை குத்து. இப்போ பாட்டை முடிப்போம். மருட்டி பயமுறுத்தி அவனை மனம் புரிந்தாளே. அம்பாள் பராசக்தியினுடைய கருணை. ஒரே ஒரு பாட்டு தான். ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை. அம்பாளுக்கு பேர் என்ன? ஓங்காரி. அவ ஒரு பொண்ணு. ஏன் பொண்ணு? பெண்ணுக்குரிய தைரியம், பெண்ணுக்குரிய தியாகம், பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்கு உரிய நல்ல உணர்வு இவ்வளவும் இருக்கிறதுனாலே, பெண்ணுக்குரிய அன்பும் கருணையும் இருக்கிறதுனாலே அருளுக்கு பெண் வடிவம் கொடுத்தார்கள்.
நீங்க உடம்புல ஆணா இருந்தா கூட மனசளவில் பெண்ணாக மாறினால்தான் கடவுள்கிட்ட போக முடியும். அதனாலதான் மாணிக்கவாசக சாமி திருவாசகத்தை பூரா பெண்களுக்கு பாடினார். திருவம்பாவை யாரு பாடுற பாட்டு? பெண்கள். திருச்சாளல் பெண்கள், திருப்பொற்சுன்னம் பெண்கள், திருப்பொன் ஊசல் பெண்கள், திரு அம்மானை பெண்கள். அத்தனை பாட்டும் பெண்கள் பாடுற பாட்டு. பாடினவர் மாணிக்கவாசக சாமி ஆம்பளை. தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடினார். சரிதானா? அம்பாள் யாரு? ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். அம்பாள் பச்சையா இருக்கலாம். ஏன்? பச்சை தான் வளர்க்கும், வெள்ளை படைக்கும், பச்சை வளர்க்கும், சிவப்பு ஒடுக்கும். புரியல இல்ல? திருச்செந்தூருக்கு போங்க, ஆவணி மாச திருவிழா, மாசி மாத திருவிழா. சாமி முருகப்பெருமான் ஒரு நாள் வெள்ளை சாத்தி வருவார். வெள்ளை சாத்துறது என்ன தெரியுமா? அவ்வளவு ஒயிட். சப்பரம் வெள்ளை, அவர் போட்டிருக்க ஆடை வெள்ளை, பூ எல்லாம் மல்லிகைப்பூ, வேற ஒண்ணும் இருக்காது, எல்லாம் வெள்ளை. வெள்ளை சாத்துறதுன்னு கும்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் பச்சை, ஆடை பச்சை, பூரா பச்சைல அவ்வளவு இருக்கும். ரொம்ப கூட்டம் அன்னைக்கு தான் கும்பிடும். அடுத்த நாள் காலையில் சிவப்பு, அவ்வளவு சிவப்பு. கழுத்தில் போட்டிருக்கிற நகை முதற்கொண்டு சிவப்பு. அட்டிகை ஒடுக்குவது, வெள்ளை உண்டாக்குவது, பச்சை காப்பாற்றுவது, சிவப்பு அக்னி ஒடுக்குவது. நான் உண்டாக்குகிறேன், நான் காப்பாற்றுகிறேன், நான் அழிக்கிறேன் என்று காட்டுவது முருகப்பெருமான். 3 வேளையும் நான் செய்கிறேன். வெள்ளை சாத்துறது, பச்சை சாத்துறது, சிவப்பு சாத்துறது. கூட்டம் எப்ப ரொம்ப இருக்குன்னு தெரியுமா? பச்சை சாத்துற அன்னைக்கு கூட்டம் தள்ளிச்சாய். ஏன்? அன்னைக்கு தான் நம்மளை காப்பாத்துறாரு. ஆண்டவன்ட்டு போய் என்ன கேட்கறான்? என்னைய காப்பாத்து, என்னைய மட்டும் காப்பாத்து கேட்கிறமா இல்லையா? காப்பாத்துறது தான் அங்கே. ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி. என்ன ஆங்காரம்? இந்த ஆன்மாக்களை காப்பாற்றியே தீருவேன். இவர்கள் எவ்வளவு தப்பு செய்தாலும் இவர்களை எடுத்து இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து எம்பெருமானோடு சேர்த்து தீருவேன். அதான் ஆங்காரம். ஆங்காரியாகி. இதுக்கு 5 பிள்ளைகளை பெற்றாலாம். அம்பாள் பராசக்திக்கு எத்தனை பிள்ளையா? 5 பிள்ளையா? என்ன சார் அநியாயமா இருக்கு? முருகன் பிள்ளையார் அப்படித்தானே? இல்லை. படைக்கிறதுக்கு பிரம்மா, காப்பாத்துறதுக்கு விஷ்ணு, ஒடுக்கிறதுக்கு ருத்ரன், மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன், அருள் பண்றதுக்கு சதாசிவன். 5 தொழிலுக்கு 5 பிள்ளை அம்பாள் பெற்றாளாம். என்ன அர்த்தம்? சிவபெருமான் தன் அருளாலே 5 தொழில் செய்வதற்கு 5 பேரை நியமித்தான். இந்த 5 பேருக்கு மேற்பட்டவ அம்பாள் பராசக்தி, அதுக்கு மேலே சிவபெருமான். மேனேஜிங் டைரக்டர், டைரக்டர், மேனேஜர். அது மாதிரி ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம், இதான் அவளுக்கு மந்திரம். ஹ்ரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. இந்த ஹ்ரீம்காரத்துக்குள்ளே அம்பாள் பராசக்தி இருக்கிறாள். திருமுறைகள்ல 12 திருமுறை அம்பாள் பராசக்தியின் பெருமையை அதிகமாக சொன்ன ஒரே திருமுறை 10ஆம் திருமுறை, முத்தாம் திருமுறை, திருமூலர் திருமந்திரம். 300 பாட்டு அம்பாளுக்கு. சக்கரங்கள், யோகங்கள் நான் ஓரளவுக்கு காட்டி இருக்கிறேன். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி கூறி